சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளார். இந்தியாவில் சில மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு அளிக்க வழிவகை செய்யும் மசோதா 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு என தனி சட்ட மசோதாவும் மற்ற 12 பல்கலைக்கழகங்களுக்கு பொதுவான சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்க வழிவகை செய்ய 13 பல்கலைக்கழகங்களின் சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்பட்டது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். சுமார் 3 ஆண்டுகளாக அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படப்பட்டது. சபரிமலையில் கடந்த சனிக்கிழமை மண்டல பூஜை நடைபெற்றதை அடுத்து இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுடன் நெய்யபிஷேகம் உச்ச பூஜை போன்றவை நடைபெறும். முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும். மண்டல விளக்கு பூஜை சீசனில் 36 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் ஆள்பவர்களும் அடுத்து தங்களது ஆட்சிதான் என கூறி வந்தாலும் அதிமுக ஆட்சியே அமையும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டப்பேரவை தொகுதிகள் தோறும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 178வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திருத்தணியில் கூடியுள்ள மக்களின் எழுச்சியின் மூலம் அதிமுகவின் வெற்றி தெரிகிறது என்றார். இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். பின்னர் திருவள்ளூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் கூறினார். செல்வ பெருமை சொல்றாரு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று, கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. அதிமுக ஆட்சியில் செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கரூர் துயரம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் 8 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் ஆட்சியர் தங்கவேலு, எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் ஆஜராகினர். அவர்களிடம் எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் கூட்டத்திற்கு என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டன, எவ்வளவு நேரம் அனுமதி தரப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, தாமதம் ஏற்பட காரணம் என்ன என்பன உள்ளிட்டவை குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது. சுமார் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தேவையான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக கூறினார். அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். இன்றும் விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை இயக்குநர் அலுவலகத்தில் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து பேசிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம், கறிக்கோழி வளர்ப்பிற்காக தேவைப்படும் செலவு அதிகரித்துள்ளதால் கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நிறுவனங்கள் அரசிடத்திலே முறையிட்டும், நாங்களும் அரசு இடத்திலே முறையிட்டும் தமிழ்நாடு அரசு நடுவராக இருந்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இதில் கவனம் கொண்டு விரைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் தங்களது போராட்டம் நடைபெறும் என்றும் கரிக்கோடி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் உற்சாகமாக வள்ளிக்கும்மி நடனமாடிய காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் பாஜக சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய நயினார் நாகேந்திரன், தங்கள் ஆட்டம் இனிமேல் தான் இருக்கிறது என்றார். நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. முன்னதாக ஏராளமான பெண்கள் குழுவாக பாரம்பரிய வள்ளிக்கும்மி நடனமாடியது கவனம் ஈர்த்தது. இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம், நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். தாவேகா தலைவர் விஜயை பார்க்க கூட்டம் கூடுவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கூறிய கருத்துக்களை இவை. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக களத்தில் இல்லை என்ற கருத்திற்கும் பதிலளித்தார். எந்த களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்க செஞ்சிருக்க, எந்த இடைத்தேர்தல் நின்றாரு, எந்த மக்கள் பணியை ஆற்றினாரு, இதெல்லாம் போனா விமர்சனம் ஆயிரும். இந்நிலையில் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் விஜய் தனிமைப்படுத்தப்படலாம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். கட்சிக்கான பலன் கிடைக்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். மனிதனை உயர்த்துவது அவனுடைய பணம் அல்ல, குணம்தான் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கூறினார். 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவரும் பல்கலைக்கழக வேந்தருமான CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியவர், போட்டியில் வெற்றியடைய குறுக்கு வழியை தேர்வு செய்யக்கூடாது என்றும், குறுக்கு வழி ஒரு நாள் தோல்வியை தந்துவிடும் என்றும் கூறினார். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது, போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி இல்லாத உலகம் என்றைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாம் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏதோ பெரிய வெற்றியை தருவது போல ஒரு தோற்றத்தை தரும், ஒட்டுமொத்த தோல்வியை ஒரு நாள் தந்துவிடும். முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயரை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சூட்டினார்.